வாசிப்பு திருவிழா என்கிற பயனுள்ள நிகழ்வை நடத்தி தமிழ்நாடு முழுவதும் வாசிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற உன்னத முயற்சியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற இந்து தமிழ் திசையினுடைய ஆசிரியர் உட்பட்ட அனைத்து நல்லுள்ளங்களே, இங்கே எனக்கு முன்பு மகத்தான ஓர் உரையை ஆற்றி நாமெல்லாம் இன்னும் வாசிக்க வேண்டும் என்கின்ற பேரார்வத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற அன்பு நண்பர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே, இங்கே வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கின்ற நண்பர் திரு மு முருகேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இணைந்து நடத்துகின்ற வர்த்தமானன் பதிப்பகத்தை சார்ந்த நண்பர் வர்த்தமானன் அவர்களே, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நிறுவனர் திரு பூமிநாதன் அவர்களே, இந்த சிறந்த கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களே, இந்த நிகழ்வில் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற எண்ணற்ற இளைஞர்களே, வாசக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற இளைஞர்களே என்று மட்டும் சொல்லி பெரியவர்களே என்று நான் சொல்லாமல் விட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. வாசிப்பவர்கள் எப்போதும் இளமையோடே இருக்கிறார்கள். எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய நண்பர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறந்த கருத்துக்களை இங்கே முன்வைத்து வாசிப்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ரசவாதத்தை நிகழ்த்தும் என்று குறிப்பிட்டார். அப்படி பேசுகிற போது அவர் தெளிவுபடுத்திய ஒன்று, புத்தகங்கள் ஒரு காலத்தில் நிறைய புழக்கத்தில் இல்லை என்பது. அது உண்மைதான். அவருடைய கருத்துக்களை பற்றி கூறுவதற்கு முன்னால் மகத்தான படைப்பாளியாக இருக்கின்ற அவருடைய நூல்களை வாசிக்கின்ற போது ஏற்படுத்திய தாக்கத்தை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அவருடைய சஞ்சாரம் என்கின்ற அந்த நூல் நாகஸ்வர கலைஞர்களை பற்றியது. நாகஸ்வர கலைஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இன்னல் உறுகிறார்கள், அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கிறார்கள் என்பதை மிகுந்த துன்பையில் நாடகத்தை போன்று எழுதியிருக்கின்றார் அவர். அதிலே ஓரிடத்தில் மாலிகாஃபோருடைய படை வீரர்களெல்லாம் ஒரு கோயில் மண்டபத்திலே தங்குவார்கள். அங்கே நாகஸ்வர கலைஞர்கள் அந்த நாகஸ்வரத்தை வாசிக்கிற போது அங்கே இருக்கிற சிற்ப யானைகள் அந்த இசையிலே மயங்கி தங்களுடைய காதுகளை ஆட்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இவ்வளவு அழகாக, இவ்வளவு நுட்பமாக இசையை அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விதம் நேர்த்தியாக இருந்தது. அவருடைய இடக்கை என்கிற நாவல் சமூக அக்கறையுடன் எழுதப்பட்ட அந்த நாவல். அதிலே ஓரிடத்தில் ஓர் அலுவலர் அனைவருக்கும் ஊதியம் கொடுத்து கொண்டிருப்பார். ஒரு பணியாளர் வருவார். அந்த பணியாளரிடம் அவர் கையூட்டு கேட்பார். நான் உழைத்ததற்குத்தானே ஊதியம், எதற்காக கையூட்டு கொடுக்க வேண்டும் என்று அந்த ஊழியர் கேட்டவுடன் அவர் கொடுத்து விடுகிறார். ஆனால் அங்க அடையாளம் என்று முன்பக்கம் 2 பற்கள் இல்லை என்று எழுதிவிடுகிறார். அடுத்த முறை வேறொரு நபர் வந்து அவர் ஊதியம் கொடுக்க அமர்கிறார். அங்க அடையாளத்தை பார்க்கிற போது 2 பற்கள் இருக்கிறது. அந்த ஊழியர் நீ இல்லை என்று சொல்லிவிடுகிறார். அதற்காக பல்லை உடைத்து கொண்டு வந்து ஊதியம் பெற்றார் என்று ஒரு நுணுக்கமான கருத்தை நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கிறார் என்பதையும், எப்படியெல்லாம் தங்களுடைய அதிகாரம் ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்டது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த வாசிப்பு திருவிழாவை தமிழ் இந்து திசை நடத்துவது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவை என்று நான் கருதுகிறேன். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும், நூல்களை அறிமுகப்படுத்துவதிலும், சிறந்த எழுத்தாளர்களை எழுத வைப்பதிலும், தமிழ்நாட்டின் பண்பாடு குறித்த விழுமியங்களை மீண்டும்
மீளப் பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதிலும் இந்த நாளிதழ் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவோம். உதாரணமாக, எந்த நூல் முக்கியம் என்பதை அவர்கள் பண்பாட்டு பார்வையில் பார்க்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக காங்கேயம் காளைகளை பற்றி பேராசிரியர் ந. குமரவேலு எழுதிய ஒரு புத்தகத்திற்கு 3/4 பக்கம் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை எழுதியிருந்தார்கள். காங்கேயம் காளைகள் மீட்கப்பட வேண்டும், அவை பெருமளவில் வளர்க்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்கின்ற அக்கறையோடு எழுதப்பட்ட விமர்சனமாக அதை நான் கருதுகிறேன். இப்படி சமூகத்தின் பல்வேறு தளங்களில் மனிதர்கள் மேன்மையுற வேண்டும் என்கின்ற ஒப்பற்ற சிந்தனையோடு இந்த வாசக திருவிழா நடக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இங்கே பேசுகிற போது இவான் எலியச்சினுடைய அந்த கதையை குறிப்பிட்டு நண்பர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள், முதுமையும் நோயும் வந்தால் அப்போதுதான் மனிதர்கள் எவ்வாறு ஒருவரை மதிப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார். முதுமையும் நோயும் ஓய்வும் வந்தாலும் தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவிக்க விரும்புகின்றேன். அப்போதுதான் உண்மையான மனிதர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நமக்காகவே நம்மை நேசித்தவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இதிலே வாசிப்பு குறைந்து வருகிறதா, வாசிப்பு அதிகரித்திருக்கிறதா என்கிற கேள்வியை முதலில் நாம் பார்க்க வேண்டும். நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்த காலத்தில் அதிகமாக புத்தகங்கள் கிடைக்கவில்லை. ஒரு சில புத்தகங்கள் தான் வீட்டிலே இருக்கும். அதிலும் சித்திரக்கதைகள் போன்ற புத்தகங்களை சற்று வசதி மிகுந்த மாணவர்கள் வாங்கி வருவார்கள். அந்த புத்தகம் 100 கைகளுக்காவது மாறும். இரும்பு கை மாயாவி என்றால் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு செய்தியுமே இதயத்திலே பதிந்து அவர் இரும்பு கை மாயாவி, இதயத்தில் மாயாவி ஆகிவிடுவார். அப்படி படிக்குவதற்கு வேறு எதுவும் கிடைக்காததால் தொடர்ந்து ஒன்றையே படித்து கொண்டிருப்போம். அம்புலி மாமா கிடைப்பது என்பது பரிசு சீட்டிலே பரிசு விடுவதைப் போல அதை அப்படி புரட்டி படிப்போம், திரும்ப திரும்ப வாசிப்போம். அது மட்டுமல்ல, புத்தகங்கள் வாங்குவதும் அரிதாகவே இருந்தது. பள்ளியிலே நூலகங்கள் இருக்கும். ஆனால் அந்த நூலகங்கள் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் பயன்பாட்டுக்கு இருக்கும். மாதத்திற்கு ஒரு புத்தகத்தை வாசிக்க கொடுப்பார்கள். அதைத்தான் நாம் வாசிக்க முடியும். அவர்கள் தருகிற புத்தகம் தானே தவிர நாம் பெறுகிற புத்தகமாக அது இருக்காது. அதை வாசித்து விட்டு நாம் திருப்பி கொடுப்போம். சில புத்தகங்களை ஏதாவது ஒரு பேச்சு போட்டியிலோ கட்டுரை போட்டியிலோ கலந்து கொண்டு பரிசாக பெற்று அதை நாங்கள் வாசிப்பது உண்டு. அப்படி திரும்ப திரும்ப வனவிலங்கு வார விழா பேச்சு போட்டியில் கலந்து கொண்டும் சமூக அபிவிருத்தி திட்ட பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டும் பெற்றவற்றை வாசித்து எங்களுடைய வாசிப்பை நாங்கள் நிகழ்த்தினோம். ஆனால் இப்போது அப்படி வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு பொருளாதார வசதி மேம்பட்டிருக்கிறது. செய்தித்தாளை அந்த காலத்தில் வாசிப்பது கூட அரிதாக இருந்தது. எல்லா வீடுகளிலும் செய்தித்தாள்கள் வாங்குவது இல்லை என்கிற நிலைமை இருந்தது. தேநீர் கடைகளிலே சென்று செய்தித்தாளை வாங்குவதுதான், படிப்பதுதான் பெரும்பாலும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு நாம் செய்தித்தாளை வாசிப்பதனால் என்ன பயன் என்கின்ற கேள்வி கூட கேட்கப்படுகிறது. செய்தித்தாளை பற்றி பலவிதமான கருத்துகள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு போட்டித் தேர்விலே கலந்து கொள்வதாக இருந்தால் கூட சின்ன வயதிலிருந்தே செய்தித்தாளை வாசித்தால்தான் அதிலே சிறப்பாக ஆளுமை தேர்விலே விடையளிக்க முடியும் என்பதை அனுபவத்தினால் கண்டவன் நான். ஏனென்றால் நான் அந்த ஆளுமை தேர்வுக்கு செல்கிற போது பல மாணவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தார்கள். காமராஜர் திட்டம் என்றால் என்ன என்று யாரோ ஒரு நபருக்கு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அது என்ன என்று தெரியாமல் அவர்கள் அங்கே இருந்த முற்றத்திலே பேசிக்கொண்டிருந்த போது நான் அவர்களை அழைத்து கட்சி பதவியும் ஆட்சி பதவியும் ஒருவருக்கே இருக்கக்கூடாது என்பதைத்தான் அவர் சொன்னார் என்று. இது நான் சின்ன வயதிலே ஒரு செய்தித்தாளிலே படித்த தகவல். ஆனால் அந்த தகவல் என் மனத்திலே பதிந்ததற்கு காரணம்
இது குறித்த விவாதங்கள் நிறைய நடக்கும். ஒரு செய்தித்தாளிலே வருகிற செய்தியை ஒரு தேநீர் கடையிலே அமர்ந்து மக்கள் நிறைய விவாதிப்பார்கள், பேசுவார்கள், அலசுவார்கள். உலக நடப்புகளை கூட படிக்காதவர்கள் கூட தெரிந்து கொள்வார்கள். அப்படி ஒரு வாய்ப்பை அந்த சூழல் அன்று உருவாக்கியது. இன்று செய்தித்தாளை வாசிப்பவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் என்றாலும் கூட அதை பற்றி விவாதிப்பது குறைந்து வருகிறது. தேநீர் கடைகளில் இங்கு எந்த செய்தியும் அரசியலையும் பற்றி பேச வேண்டாம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை பேசுவதற்கு தேநீர் கடைகள் தான் இங்கிலாந்து போன்ற நாடுகளிலேயே முக்கியத்துவமாக இருந்தது. அதனால் எங்கே அரசியல் நிலைமை மாறிவிடுமோ என்று பயந்து இங்கிலாந்திலே தேநீர் கடைகளை எல்லாம் தடை செய்யலாமா என்கிற சிந்தனை கூட ஒரு காலத்திலே எழுந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் வாசிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நண்பர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டதைப் போல வாசிப்பது என்பது எதை வாசிக்கிறோம், எப்படி வாசிக்கிறோம்? வெறுமனே வாசிக்கிறோமா, அதை விழிகளால் மட்டும் வாசிக்கிறோமா, அல்லது மூளையால் வாசிக்கிறோமா, அல்லது மனத்தால் வாசிக்கிறோமா என்பது முக்கியம். அவர் சொன்ன அந்த புதுமை புத்தன் கதை இருக்கிறதே, அதை விழிகளால் வாசித்தால் அது ஒரு சாதாரண செய்தி, அதை மூளையால் வாசித்தால் அது வறுமையை பற்றி மட்டும் சொல்வது. ஆனால் மனத்தால் வாசித்தால்தான் அந்த கண்ணீர் துளியின் கணம் இந்த உலகத்தை விட கனமானது என்பது புரியும். அதை புரிய வைப்பதற்காகத்தான் ஒரு இலக்கியவாதியின் எழுதுகோளிலிருந்து மை சொட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இன்றைய இளைஞர்கள் வாசிக்க வேண்டும். வாசிப்பதை ஆழமாக வாசிக்க வேண்டும். அகலமாக வாசிப்பது மட்டும் முக்கியமல்ல, அதை தன்னுடைய மனத்திலே நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த வாசக திருவிழா இன்று நடப்பதாக நான் பார்க்கிறேன். உலகத்திலே புத்தகங்கள் எல்லா காலங்களிலும் ஜீவித்து இருக்கும் என்பதற்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். பைசாண்டியன் எம்பையர் என்கின்ற அந்த ஒன்றை கட்டி காத்து ஆண்டு மிகப்பெரிய பேரரசனாக திகழ்ந்தவன் ஓசிமேண்டியஸ். அந்த ஓசிமேண்டியஸை பற்றி ஷெல்லி ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதையில் ஒரு வரி வரும், நான் தான் ஓசிமேண்டியஸ், நான் படைத்தவற்றை பாருங்கள், உருவாக்கியவற்றை பாருங்கள், இவையெல்லாம் எத்தனை காலம் நீடித்து நிற்கப் போகின்றன என்கின்ற இருமாப்புடன் அவன் சொல்வதைப் போல அங்கே அந்த கல்வெட்டை தவிர வேறு எதுவும் இல்லை, அனைத்துமே நிர்மூலமாகிவிட்டன என்று. எவ்வளவு பெரிய பேரரசுகள் கூட நிர்மூலமாகி ஆகியிருக்கின்றன. ஆனால் சாக்ரட்டிஸின் உரை நிலைத்து நிற்கிறது, பிளேட்டோவின் குடியரசு நிலைத்து நிற்கிறது, அரிஸ்டாட்டிலுடைய புத்தகங்கள் நிலைத்து நிற்கின்றன, ஹோமர் எழுதியவை நிலைத்து நிற்கின்றன, திருக்குறள் நிலைத்து நிற்கிறது, கம்பர் எழுதிய கவிதைகள் நிலைத்து நிற்கின்றன, நாலடியார் நிலைத்து நிற்கிறது, சிலப்பதிகாரம் நிலைத்து நிற்கிறது, மணிமேகலை நிலைத்து நிற்கிறது. காரணம், எழுத்துகள் என்பவை கல்லிலே எழுதப்படுபவை அல்ல, மனத்திலே எழுதப்படுபவை என்பதை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். படிப்பதால் வாசிப்பதால் என்ன பயன் நிலைந்து விடப் போகிறது, விளைந்து விடப் போகிறது என்பதை இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வது அவசியம். இளைஞர்கள் நிறைய வாசிக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இரண்டு விதமான வாசிப்பாளர்கள் இருக்கிறார்கள். ஒன்று தீவிரமாக வாசிப்பவர்கள். அவர்கள் எங்கள் காலத்தில் இளைஞர்கள் எப்படி வாசித்தார்களோ அதைவிட மிக மிக தீவிரமாக வாசிக்கிறார்கள், அலசுகிறார்கள், எழுதுகிறார்கள், எது தரமானது என்பதை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், அற்றவற்றை நிராகரிக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே இருக்கிற இளைஞர்கள் வாசிப்பது என்பது தங்களுடைய பணி குறித்தும் பதவி குறித்தும் தங்களுடைய முன்னேற்றம் குறித்தும் தான் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் அதை தாண்டி வாசிப்பதில்லை. அவர்கள் வாசிப்பவை பெரும்பாலும் தங்களுடைய அன்றைய தேவைக்கு உதவியாக இருக்குமா என்பதை பொறுத்துத்தான் அமைகிறது. ஒரு வாசிப்பு என்பது சகல அகல நீளங்களையும் கொண்டதாக அமைகிற போதுதான் அது முழுமையான வாசிப்பாக இருக்கும். அது அவனுடைய பணியிலே முன்னேற்றத்தை கொடுத்தால் மட்டும் போதாது, அவனுடைய எண்ணங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அவன் இன்னும் மேன்மையானவனாக மாற வேண்டும். அவன் இன்னும் தெளிவு பெற்றவனாக இருக்க வேண்டும். அவன் பார்க்கிற பொருள்களில் எல்லாம்
ஒரு மகத்துவத்தை காண்பதாக இருக்க வேண்டும். அவன் சந்திக்கிற மனிதர்களிடமெல்லாம் மேன்மையான குணங்களை காண்பதாக இருக்க வேண்டும். அவன் ஒரு மரத்தை பார்க்கிற போது அது ஒன்றும் தாவரையியல் சார்ந்த பொருள் என்று பார்க்காமல் அது ஓர் உயிருள்ள பொருள் என்றும், அது நிழலை கொடுக்கின்ற, நம்மோடு ரகசியமாக தென்றலின் மூலம் பேசுகிற ஒரு பொருள் என்கின்ற ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டால்தான் வாசிப்பு முழுமை பெறும். வாசிப்பதனால் என்ன பலன்கள் என்று பார்க்கிற போது, முதலாவதாக அது நம்முடைய அறிவை விரிவு செய்ய உதவுகிறது. பாரதிதாசன் எழுதியிருப்பார், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்று எழுதியிருப்பார். அப்படி அறிவை விரிவு செய்கிற போதுதான் நாம் எந்த ஓர் இடத்திலே இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு பேச முடியும், நம் கருத்துக்களை முன்வைக்க முடியும், மனிதர்களை எந்த விதமான அச்சமில்லாமலும் எதிர்கொள்ள முடியும். எது நியாயம் என்பதையும் எது உண்மையானது என்பதையும் தெளிவுபடுத்துவதற்கு அதிகம் வாசிக்கிற ஒருவன் தான் முடியும். ஏனென்றால் அதுதான் அவனுக்கு தன்னம்பிக்கையை அளிக்கும். அவன் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் அங்கே தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு தயங்காமல் போராட முடியும், அவற்றை நிலைநாட்டவும் முடியும் என்பதால் வாசிப்பது ஒரு மனிதனுடைய அறிவை விரிவு செய்யும் என்பதை இன்றைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, வாசிப்பது என்பது மூளையை தூண்டுகிற ஒரு செயல்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மூளை இருக்கிறதே, அது ஒரு சோம்பேறி மூளை. நாம் அதற்கு ஓய்வு கொடுத்து விட்டால் பிறகு அது சுறுசுறுப்பு ஆக மறுக்கும். நாம் அதை பக்குவப்படுத்தி சுறுசுறுப்படைய வைப்பதற்கு படிப்பு என்பது ஒரு முக்கியமான சாளரம். பாரதியார் எழுதினார், நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்று எழுதினார். அதை போல நம்மிடம் இருக்கிற இந்த மூளை ஆற்றல் மிகுந்த மூளை, அதை படிப்பதால் தான் நாம் தூண்ட முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம், ஒருவன் வெகு நாளாக யாசகம் எடுத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய திருவோடு மிகவும் அழுக்கடைந்து விட்டது. அவன் அருகிலே இருந்த ஒரு கடையிலே சென்று பொன்வேலை செய்கிற இடத்தில் அதை ஒருவரிடம் கொடுத்து, இதை துடைத்து சுத்தம் பண்ணி தாருங்கள் என்று கேட்டான். அவர் அந்த திருவூட்டில் இருந்த அழுக்கையெல்லாம் நீக்கினார். அவர் நீக்க நீக்க இவனுக்கு பயம் வந்து விட்டது. திருவீடை தேய்ந்து போய்விடும் போல் இருக்கிறதே, நிறுத்துங்கள் நிறுத்துங்களேன், கொஞ்சம் பொறு, நன்றாக சுத்தம் செய்து கொடுக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டே அவர் கேட்டார், இந்த திருவோடு எப்படி உனக்கு வந்தது? என் அப்பா கொடுத்தார், அவரும் யாசகம் பெற்றார். அவருக்கு எப்படி வந்தது? அவருடைய அப்பாவும் யாசகம் பெற்றார், அவர் கொடுத்தார். அதை தேய்க்க தேய்க்க அது பளபளப்பாக ஆகி கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அது மின்ன ஆரம்பித்தது. நன்றாக மின்ன ஆரம்பித்ததும் அதை நன்றாக துடைத்து அவனிடம் கொடுத்து, உன்னிடம் இருப்பது திருவோடு அல்ல, தங்கவோடு. இது தங்கவோடு என்று தெரியாததால் 3 தலைமுறையாக நீங்கள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. நம்மிடமும் அப்படி தங்க திருவோடாக இருக்கிறது நம்முடைய மூளை. அதை சிலர்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வாசிப்பவர்கள் அதை தங்கத் திருவோடு என்று அடையாளம் கண்டு அதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை வளமாக ஆக்கி கொள்ள முடியும். மூன்றாவதாக, வாசிப்பவர்கள் சுருக்கமாக பேசுவார்கள். ஆனால் அந்த சுருக்கத்திலேயே ஒரு சூத்திரத்தை போல பேசுவார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் ஒரு வாக்கியத்துக்கு நிகராக இருக்கும். அவர்கள் 4 வரிகளில் எழுதுவதை நாம் 400 வரிகளில் விரித்து பார்க்கின்ற அளவிற்கு செறிவு மிகுந்ததாக அவர்கள் எழுதுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சொற்திறனை அடைவதற்கு நாம் நிறைய வாசிக்க வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் இன்மை அறிந்து என்று குறிப்பிட்டார். சுருக்கமாக ஒரே வாக்கியத்தில் அற்புதமான கருத்துக்களை படித்தவர்களால் சொல்ல முடியும் என்பதற்கு வரலாற்றிலே சான்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர்கள் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் என்பதை கவிதையாக எழுத சொன்னபோது பல பேர் பக்கம் பக்கமாக எழுதினார்கள். ஆனால் ஒரே ஒரு வரியிலே ஒரு மாணவன் எழுதினான், the conscious water saw its mentor and blessed என்று. அந்த ஒற்றை வாசகம் மகத்தான வாசகமாக கருதப்பட்டது. உள்ளுணர்வு மிக்க தண்ணீர்
தன்னை படைத்தவனை பார்த்து நாணியது, அதனால் அது திராட்சை ரசமாக மாறியது. அதுதான் அந்த பொருளின், அந்த வாக்கியத்தின் பொருள். எனவே சொற்திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் நாம் பேசுகின்ற முறையை செறிவுபடுத்திக் கொள்வதற்கும் வாசிப்பது முக்கியம். நான்காவதாக, வாசிப்பது ஒரு மனிதனை கருணைமயமானவனாக மாற்றும். இங்கே நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன் கூறிய கதைகளெல்லாம் நம்முடைய இதயத்தை பிடிந்ததே. அதற்கு முக்கியமான காரணம், அவை நம்மையும் அந்த இடத்திற்கே அழைத்து சென்று அந்த பாத்திரங்கள் நாம் தான் என்பதை போன்ற ஓர் உணர்வை ஏற்படுத்தியதுதான். நீங்கள் நந்தவனத்தில் ஒரு ஆண்டியை படிக்கிற போது நீங்களே ஒரு இடுகாட்டிலே வேலை செய்வதை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுவிடும். நீங்கள் செல்லம்மா என்கிற அந்த சிறுகதையை படித்தால், முதிய வயதில் தன்னுடைய மனைவியை பார்த்து கொள்கின்ற அன்பான கணவன் பார்த்து பார்த்து பணிவிடை செய்கிறார். கஞ்சி வைத்து கொடுக்கிறார், சுடுதண்ணி வைத்து கொடுக்கிறார். ஆனாலும் காய்ச்சல் தாங்க முடியவில்லை. தொடர்ந்த உபாதைகளால் தொல்லைக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிற மனைவி, ஆனால் ஒரு நாள் கூட முகம் சுளிக்காமல் அவளை கவனித்துக் கொள்ளுகின்ற கணவன். உண்மைதான், எப்போது நாம் நோய்வாய்ப்படுகிறோமோ அப்போது நம்மை கணவன் கவனித்துக் கொள்வதுதான் உண்மையான அன்பே தவிர கழுத்து நகையை வாங்கி தருவது அல்ல என்பதை பலரும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். பார்த்து பார்த்து பணிவிடை செய்வார். சுடுதண்ணியை வைத்துக்கொண்டு ஓடிப்போய் கொடுப்பார். ஆனாலும் காய்ச்சல் விடாமல் அடிக்கிறது. அவள் தொல்லையுறுவதை பார்க்க முடியாமல் வைத்தியரை அழைத்து வருவதற்காக செல்லுகிறார். சென்று திரும்புகிறார். அதற்குள் செல்லம்மாவின் ஆவி பிரிந்து விடுகிறது. எல்லாம் முடிந்து விட்டது. அமர்கிறார். ஒரு பக்கம் இதுநாள் வரை தான் கவனித்து வந்த மனைவி பிரிந்து விட்டாரே என்கிற வருத்தம். ஆனால் இன்னும் எத்தனை நாள் துயரப்படுவார், நல்லபடியாக போய் சேர்ந்து விட்டாரே என்கின்ற ஓர் ஆறுதல். இந்த செல்லம்மாவை உலகத்தில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த காதல் கதை என்று சுந்தர ராமசாமி குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கதையை வாசிக்கிற போது வயதான மனைவியோ வயதான கணவனையோ ஒருவர் எவ்வளவு அக்கறையாக கவனித்துக் கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வாசிப்பது மட்டும் முக்கியமல்ல, அதை பேச வேண்டும். நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒருவேளை புதுமை பித்தன் எழுதிய மண்குதிரை நீங்கள் படித்திருந்தால் கூட அது மண்குதிரையாக இருக்கும். ஆனால் அந்த மண்குதிரைக்கு உயிர்குதிரையாக மாற்றியது திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் விவரித்த விதம். அதுதான் முக்கியம். ஒரு கதையை படிக்கிற போது, உதாரணமாக நீங்கள் திருக்குறளை படிக்கிறீர்கள் என்றால், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் செயல் என்பதை மட்டும் படித்தால் அதிலே இருக்கக்கூடிய கருத்தை விட திருக்குறள் செய்த திருக்கூத்து என்கிற புதுமை பித்தனுடைய கதையோடு அதை சேர்த்து படித்தால், தமிழ் தெரியாத ஒரு காவல்துறை அலுவலர் துப்பாக்கி என்கிற இதை தப்பு தப்பாக ஒருவன் எழுதிய தாளை பார்த்துவிட்டு ஏதோ சதி செய்வதாக நினைத்து புதரிலே பதுங்கி அந்த மாணவனை பிடித்து கையை உழுக்க, அவன் தன்னுடைய தன்னுடைய கால் சட்டையிலே வைத்திருந்த அந்த புளியோதரை, அழுகிப்போன புளியோதரை தான் கிடைத்தது, துப்பாக்கி குண்டு அல்ல என்று மாற்றி, அந்த நேரத்தில் கூட உனக்கு திருக்குறள் கூட சரியாக எழுத வரவில்லையா, இவ்வளவு நான் சொல்லிக் கொடுத்து என்று சொல்கிற தமிழ் பேராசிரியரோடு முடிகிறது அந்த கதை, திருக்குறள் செய்த திருக்கூத்து. எனவே ஒரு கதையை வாசிக்கிற போது, கட்டுரையை வாசிக்கிற போது, ஒரு கவிதையை வாசிக்கிற போது நம்மை அறியாமலேயே ஒன்று ஏற்படுகிறது. நாம் அதை வாசிக்கும் போது நம்மை அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறது. அதுதான் அதனுடைய மகத்துவம். நாம் எத்தனை காட்சிகளை பார்த்தாலும் ஒரு எழுத்தாளர் எழுதுகிற போது அவருடைய பார்வையிலிருந்து அந்த துயரமோ மகிழ்ச்சியோ வருத்தமோ கவலையோ அல்லது கண்ணீரோ வெளிப்படுகிற போது அது மிகுந்த அழுத்தமாக நம்முடைய இதயத்தை தொட்டு விடுகிறது. நாமும் அவர்களோடு பயணிக்கின்ற ஒரு பெரிய அனுபவத்தை ஏற்படுத்தி விடுகிறது. ஐந்தாவதாக, இன்று பல இளைஞர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். எப்போது பார்த்தாலும் பணி, எப்போது பார்த்தாலும் கையிலே கணினி, மின்னணு சாதனம் என்று அவர்கள் தங்களுடைய நேரத்தை எல்லாம் அவற்றிற்காக செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சைமன் சினக் என்கின்ற அந்த எழுத்தாளர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இன்றைய சமுதாயம் கவனச்சிதறல் உள்ள சமுதாயம் என்று குறிப்பிடுகிறார். டிஸ்ட்ராக்டட் ஜெனரேஷன் என்று குறிப்பிடுகிறார்.
5 நிமிடங்கள் கூட தங்கள் கையிலே இருக்கின்ற அந்த மிடுக்கு பேசியை இயக்காமல் அவர்களால் ஒன்றை உற்று நோக்க முடிவதில்லை என்று தெரிவிக்கின்றார். இது உலகம் முழுவதும் இருக்கிற ஒன்றுதான். ஏனென்றால் அவர் இந்தியாவை பற்றி எழுதவில்லை, உலகம் முழுவதிலுமே இப்படிப்பட்ட ஓர் உணர்வு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர்கள் ஏதோ மன அழுத்தத்தில் எந்த குறுஞ்செய்தியாவது பார்த்து நாம் ஆறுதல் அடைய முடியாதா என்று நினைக்கிறார். யாராவது அன்பான ஒரு வாசகத்தை நம்முடைய மிடுக்கு பேசியில் பதிவு செய்திருக்கிறார்களா என்று தேடுகிறார்கள். புத்தகத்தை வாசிப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மன அழுத்தத்திற்கான மிகப்பெரிய தீர்வே புத்தகத்தில் தான் இருக்கிறது. அதிலும் பலவிதமான வாசிப்புகள் இருக்கின்றன. சாதாரணமாக படிப்பது, பொழுதுபோக்குக்காக படிப்பது, பொழுது ஆக்கத்திற்காக படிப்பது, அழுத்தமாக படிப்பது, ஆழ சிந்தித்து படிப்பது. சில புத்தகங்களை எல்லாம் நீங்கள் படித்து விட்டீர்களா என்று கேட்கக்கூடாது. திருக்குறளை நான் படித்து விட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. திருக்குறளை நான் படித்து கொண்டே இருக்கிறேன். அதை போலத்தான் சாத்தர் எழுதிய பீயிங் அண்ட் நத்திங்னஸ் என்கிற புத்தகம் மிக ஆழமான புத்தகம். அதை நீங்கள் ஒரு மூச்சிலே படித்து விட முடியாது. தொடர்ந்து நீங்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை வாசிக்கின்ற போதும் ஒவ்வொரு பொருள் கிடைக்கும். திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் மழலையர் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பதற்கும் அதையே முனைவர் ஆராய்ச்சிக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அத்தனை பொருள்கள் அதிலே இருக்கின்றன. வாசிப்பவர்களுடைய விழிகளின் விசாலத்திற்கேற்ப வானம் தெரிவதைப் போலத்தான் பல புத்தகங்கள் இருக்கின்றன. எனவே மன அழுத்தத்தை குறைப்பதற்கு மிகுந்த ஆறுதலாக இருப்பது புத்தகங்கள் என்பதை நாம் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போது பல பேர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். அது மனப்பிறழ்வுகளுக்கும் வழிவகுத்து விடுகிறது. இன்னும் சொல்ல போனால், குடும்பத்திலே இருக்கிறவர்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளை பார்ப்பதற்கே நேரம் போதாத காரணத்தினாலும், மாநகரத்தினுடைய சந்தடிகளில் அவர்கள் தொலைந்து போகின்ற காரணத்தினாலும் அவர்களுக்கு இல்லத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் இல்லத்திற்கு சென்று உங்கள் பிரச்சனைகளை சொல்வதற்கு தயங்குகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டால், வீட்டிலே இருப்பவர்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பித்து விட்டால் என்ன ஆகிவிடும்? நம்மை விட நீளமான பட்டியல் அவர்களிடம் இருக்கிறது என்கிற காரணத்தால் அவரவர்கள் பிரச்சனையோடு அவரவர்கள் இருப்போம் என்கின்ற சுமூகமான நிலையை பல வீடுகளில் காண முடிகிறது. அதனால் மன அழுத்தம் குறைவதற்கு நல்ல நூல்களை வாசிப்பதற்கு நாம் பழக்க வேண்டும். அடுத்தது முக்கியமானது, நீங்கள் ஒன்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் கதை புத்தகங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் ஒரு கதை புத்தகத்தை வாசிக்கிற போது முடிவு எப்படி இருக்கும் என்பதை யோசித்து கொண்டு நகராமல், பார்வையை விளக்காமல், இன்னும் சொல்ல போனால் உணவு நேரத்தை கூட தள்ளி போட்டுவிட்டு வாசிக்கிறீர்கள். உதாரணமாக, சின்ன வயதிலே பொன்னியின் செல்வனை எடுத்தால் வைக்க முடியவில்லை என்று வாசித்தவர்கள் உண்டு. டாவின்சி கோடை நீங்கள் தொடங்கி அதற்கு மதிய உணவை விட்டுவிட்டு படித்து முடித்தவர்கள் உண்டு. இப்படி எண்ணற்ற கதைகள். நீங்கள் முடிவு என்ன ஆகுமோ என்று வாசிக்கிற போது உங்களை அறியாமலேயே அதே கவனத்தை ஓர் அறிவியல் புத்தகத்தை வாசிக்கிற போதும் செலுத்துகின்ற பழக்கத்திற்கு ஆட்பட்டு விடுவீர்கள். அதனால்தான் நீங்கள் வாசிப்பை மென்மையானதிலிருந்து தொடங்க வேண்டும், சாதாரணமானவற்றிலிருந்து தொடங்க வேண்டும். ஒரு சின்ன கதை, ஈசாப்பின் கதைகளிலிருந்து, உருவக கதைகளிலிருந்து நீங்கள் தொடங்கி சிந்தித்து சிந்தித்து ஆழமானவற்றிற்கு பயணிக்கிற போது அதை மற்ற தளங்களுக்கும் கடத்த முடியும் என்பதுதான் வாசிப்பின் வீரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அது நம்மிடம் படைப்பாக்க திறனோடு சிந்திக்கின்ற ஆற்றலை தருகிறது. உதாரணமாக, விக்ரமாதித்தன் கதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே ரம்பை நன்றாக ஆடுவாளா அல்லது ஊர்வசி நன்றாக ஆடுவாளா என்பதை கடித்து சொல்ல வேண்டும் என்கின்ற பொறுப்பு விக்ரமாதித்தனுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. மிகவும் சிரமமான ஒன்று. இருவரும் நன்றாக ஆடுவார்கள். அவர் இருவர் கைகளிலும் ஒரு பூச்செண்டை கொடுத்து நீங்கள் ஆடுங்கள் என்று சொல்கிறார். ரம்பை ஆடுகிறார், பிறகு ஊர்வசி ஆடுகிறார். அவர் அந்த பூச்செண்டை வாங்கி பார்த்து பரிசோதித்து விட்டு சொல்கிறார், ஊர்வசி தான் சிறந்த நடனக்காரி என்று. ரம்பைக்கு கோபம் வந்து விடுகிறது. ஏன், நான் சிறந்த நடனக்காரி இல்லையா? இல்லை, ஏனென்றால் உங்கள் இருவருடைய கைகளிலும் கொடுத்த பூச்சண்டில் உயிருடன் ஒரு வண்டை வைத்தேன்.
உங்கள் கையில் இருந்த பூச்செண்டில் இருந்த வண்டு இறந்து போய்விட்டது, நீங்கள் அழுத்தமாக ஆடியிருக்கிறீர்கள். ஆனால் ஊர்வசி மென்மையாக ஆடிய காரணத்தால் வண்டு உயிரோடு இருக்கிறது. நடனம் என்பதே நளினமாக ஆடுவது தானே என்று சொன்னார். அதை போல ஓர் ஓவியர், அந்த ஓவியர் ஒரு பெண்மணிக்கு உருவத்தை வரைந்து கொடுக்கிறார். அந்த பெண்மணி அதையெல்லாம் பார்த்தார், மிக அழகாக இருக்கிறது. அவர் நாயோடு வந்திருந்தார், நாய் பிரியமான நாய். ஆனால் அந்த நாய் அந்த உருவத்தை பார்த்து ஒன்றும் செய்யவில்லை. உடனே அவர் சொன்னார், இது என் உருவமாக இருந்திருந்தால் இந்த நாய் வாலாட்டி இருக்கும், அது வாலாட்டவில்லை, எனவே இது என் உருவம் அல்ல, திருத்தி கொடுங்கள் என்று. அவர் அடுத்த முறை அந்த பெண்மணியை வர சொல்லி அழைத்தார். அந்த பெண்மணி வந்தார். நாய் வாலாட்டி கொண்டு ஓவியத்தை நோக்கி ஓடியது. ஆகா, நாய் அடையாளம் கண்டுபிடித்து விட்டது, நான் வாங்கி கொள்கிறேன் என்று வாங்கி கொண்டு போய்விட்டார். ஓவியர் உதவியாளரிடம் பார்த்து சொன்னார், என்ன மாயம் செய்தாய் என்று. உதவியாளர் சொன்னார், ஒன்றும் செய்யவில்லை, கொஞ்சம் மாமிசத்தை அதனுடைய அந்த மேல் பரப்பிலே நான் பூசினேன், மாமிச நறுமணத்திற்காக நாய் வாலாட்டி கொண்டே வந்தது, அவ்வளவுதான், வேறு வித்தியாசமில்லை என்று. இப்படி பக்கவாட்டிலே சிந்திக்கின்ற பக்குவத்தை கூட நாம் புத்தகங்களிலிருந்து பெற முடியும். இன்னொன்று, எட்டாவது, படைப்பு திறனை ஒவ்வொரு மனிதனிடமும் அது ஏற்படுத்தும். அது இலக்கியத்தில் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, அது அறிவியலில் ஏற்படுத்தும். சில நேரங்களில் ஒரு துறையில் இருக்கின்ற படைப்பை இன்னொரு துறைக்கு எடுத்து செல்வதற்கு புத்தகங்கள் ஆழமாக இருக்கும். உதாரணமாக, நாம் இன்று மிகவும் பாராட்டுகின்ற ஃபேண்டம்ஸ் இன் த பிரெயின் என்கின்ற அந்த புத்தகத்தை எழுதிய வில்லியனூர் ராமச்சந்திரன் தன்னுடைய கல்லூரியிலே படிக்கிற போது ஒரு புத்தகத்தை வாசித்தார். அந்த புத்தகம்தான் அவரை மிகப்பெரிய மூளை நிபுணராக மாற்றியது. ஃபாரடே என்பவர் புத்தகங்களை எல்லாம் கட்டமைக்கின்ற ஓர் இடத்திலே பணி செய்தார். அவர் அந்த பணியிலே வருகிற புத்தகங்களை எல்லாம் வாசிக்க வாசிக்க மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறினார் என்பதை நாம் அறிவோம். எனவே வாசிப்பு என்பது ஒரு மனிதனை சுய படைப்பாளியாக மாற்றுவதற்கான அழுத்தம் கொண்டதாக இருக்கிறது. ஒன்பதாவதாக, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி புத்தகங்களால் ஏற்படும். மகாத்மா காந்தியினுடைய புத்தகங்களை படிக்கிற போதுதான் நாம் வைராகியத்தை வளர்த்துக் கொள்கிறோம். நெல்சன் மண்டேலா அவனுடைய சுயசரிதத்தை படிக்கிற போது, ஒரு முறை காவல் நிலையத்திலே போராட்டம் செய்ததற்காக கால் சட்டையோடு அவர்கள் நிற்க வைக்கப்படுகிறார்கள். அப்போது அவர் பார்க்கிறார், எல்லோருக்குமே தொந்தியும் தொப்பையும் இருக்கிறது. நாம் இப்படி தொந்தியும் தொப்பையுமாக இருந்தால் போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்கிற எண்ணம் அப்போது அவருக்கு ஏற்பட்டது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நின்ற இடத்திலேயே ஓடுவதற்கான பயிற்சியை மேற்கொண்டார். திடமாக இருந்தார். சிறைச்சாலையிலே 4 மணி நேரம் தோட்டங்களுக்கு நீர் வார்ப்பதில் செலவழித்து காய்கறிகளை பயிரிட்டு அங்கே இருக்கிற சிறைச்சாலையில் உணவகத்திற்கு கொடுத்ததோடு சிறைச்சாலையின் காவலர்களெல்லாம் இல்லத்திற்கு எடுத்து செல்வதற்கு கொடுப்பார். அப்படி செய்த வைராகியத்தை நாம் அவருடைய புத்தகத்தை பார்க்கும்போது கற்றுக்கொள்வதில்லையா? அடுத்ததாக, உலகத்திலேயே தலை சிறந்த பொழுதுபோக்கு புத்தகம் வாசிப்பது தான். ஏனென்றால் ஒரு புத்தகத்தை நாம் பலமுறை வாசிக்கலாம் என்கிற புத்தகங்களும் உண்டு. ஒரு புத்தகத்தோடு புரளுகிற போது நேர விரயமில்லை, எங்கும் செல்ல வேண்டியதில்லை, வீட்டில் படிக்கலாம், பயணத்தில் படிக்கலாம், படுத்துக்கொண்டு படிக்கலாம், நண்பர்களோடு படிக்கலாம். இப்படி அத்தனை வசதிகளையும் செய்து தருவது புத்தகம். அதுதான் சிறந்த பொழுதுபோக்காகவும் இருக்கிறது. அடுத்தது முக்கியமானது, புத்தகத்தை வாசிப்பவர்களுக்கு அது ஒரு கட்டுப்பாட்டை கற்றுத்தருகிறது. யாரெல்லாம் வாசிப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பாருங்கள். உண்மையான வாசிப்பாளர் அந்த புத்தகத்தை குழந்தையைப் போல கையாளுவார். அதுவும் குடும்ப விளக்கிலே ஒரு குழந்தையை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு பாரதிதாசன் சொல்வது, வறியவள் ஒருத்தி புதையலை கையாளுவதைப் போல கையாள வேண்டும் என்று. ஆனால் வாசிப்பவர்கள் ஒவ்வொரு புத்தகத்தையுமே புதையலைப் போலத்தான் கையாளுவார்கள். அது அவர்களுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாட்டை தருகிறது. அவர்கள் எல்லா இடங்களிலுமே நெறியோடு நடந்து கொள்கிற பண்பை பெற்றுக்கொள்வார்கள். இறுதியாக, புத்தகத்தை வாசிப்பவர்கள் சிறந்த தகவல் தொடர்பாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அழகாக பேசுவார்கள். ஒரு கூட்டத்திலே இருக்கிற போது அவர்கள் படித்த 4 கதைகளை சொன்னால் ஒட்டுமொத்த கூட்டமே அவர்களிடம் ஐக்கியமாகிவிடும். அப்படி அனைவரையும் கவர்ந்தெடுக்கிற ஆற்றலை அவர்கள் பெற்று விடுவார்கள். அதனால்தான் நாம் சரித்திரத்தை பார்க்கிற போது வாசித்தவர்கள் அனைவரு பேருமே அதை நேசித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். வசீர் இஸ்மாயில் என்கிற ஒருவர்
அரேபியாவிலே இருந்தார். அவர் வாசிப்பை எவ்வளவு நேசித்தார் என்றால், பாலைவனங்களில் போகிற போது கூட அவருடைய நூலகம் அவரோடு செல்லும். அவருடைய ஒட்டகங்கள் எல்லாம் புத்தகங்களை கட்டுக்கட்டாக தாங்கிக் கொண்டு நடந்து வரும். அதில் அகர வரிசையில் புத்தகங்கள் இருக்கும். முதல் ஒட்டகத்தில் ஆ வரிசையில் இருக்கும், அடுத்ததில் ஆ வரிசையில், அடுத்ததில் ஈ வரிசையில் என்று அவர் புத்தகங்களை எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்றார். நாம் ஹுமாயூனை பற்றி கேள்விப்படுகிறோம். அவர் மகத்தான பேரரசராக கொண்டாடப்படாதவர், ஆனால் அவர் புத்தகங்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். அவர் பழைய கோட்டையிலே இருந்த நூலகத்தை திருத்தி அமைத்து அதை செப்பனிட்டு பல நூல்களை அங்கே வாங்கி வைத்தவர். அது மட்டுமல்ல, அவர் தடுமாறி விழுந்து இறந்தது கூட அந்த நூலகத்தின் படிக்கட்டுகளில் தான். அவர் போருக்கு போகிற போது கூட புத்தகங்களை எடுத்து செல்வார். பிலிப் சிட்னி என்பவர் இன் டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி என்கின்ற அப்பாலஜி டு பொயட்ரி என்கிற ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். அலெக்சாண்டர் போர்க்களத்திற்கு செல்லுகிற போது தன்னுடைய குருவான அரிஸ்டாட்டிலை அழைத்து செல்லவில்லை. ஹோமர் எழுதிய இலியட் ஒடிசி என்கின்ற அந்த போர்க்களத்தை பற்றிய புத்தகங்களை தான் எடுத்து சென்றார் என்று எழுதுகிறார். அக்பர் தன்னுடைய சொந்த நூலகத்தில் 24,000 புத்தகங்கள் வைத்திருந்தார். அலாவுதீன் கில்ஜி படிக்க தெரியாதவர், ஆனால் தினமும் படிக்க சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார். அதை போலதான் டூம்ஸ்டே என்கின்ற அந்த அந்த நில அளவையை கணக்கிட்ட வில்லியம் எப்போதும் மற்றவர்களை படிக்க சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார். காங்ஸி என்கின்ற சீன பேரரசர் அதிக காலம் சீனாவை ஆண்டவர், 61 ஆண்டுகள். அவர்தான் சீனத்திலே முதல் அகராதியை கொண்டு வந்தவர். ராணி எலிசபெத் பல மொழிகளை அறிந்தவர். அவருடைய காலத்தில் தான் இங்கிலாந்திலே எல்லா கலைகளும் செழித்து வளர்ந்தன. அதை கலைகளின் தங்க யுகம் என்று சொல்வார்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எப்போது பார்த்தாலும் புத்தகங்களை வாசிப்பவர். மேரி கியூரி வாசித்துக் கொண்டே இருந்தார். அது மட்டுமல்ல, ஸ்டீஃபன் ஹாக்கிங் முடியாத காலத்தில் கூட புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருந்தவர். ஆபிரகாம் லிங்கன் இரவல் வாங்கிய புத்தகம் மழையிலே நனைந்து விட்டது என்பதற்காக மரத்தை வெட்டி பணத்தை சம்பாதித்து புதிய புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்தவர். இவர்களெல்லாம் வரலாற்றிலே தலை சிறந்த மனிதர்களாக ஆனதற்கு காரணம் அவர்கள் வாசிப்புதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலும் இப்படி வாசித்து நேசித்து தங்களை மிகப்பெரிய அறிஞர்களாக ஆக்கி கொண்ட பலர் உண்டு என்றாலும் நேரத்தின் அருமை கருதி அவர்கள் பெயரெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்பதால் நான் குறிப்பிடவில்லை. எப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிக்க வேண்டும் ஒரு மனிதன் என்றால், அவன் முதலில் வரலாற்று புதினங்களை வாசிக்க வேண்டும். அப்போதுதான் வரலாற்றின் மீது ஆர்வம் ஏற்படும். பிறகு வரலாற்று நாவல்களை படிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவன் வாழ்க்கை வரலாறுகளை படிக்க வேண்டும். பிறகு சுய சரித குறிப்புகளை படிக்க வேண்டும். அறிவியல் புதினங்களை படிக்க வேண்டும். பிறகு அறிவியல் நூல்களை படிக்க வேண்டும். கவிதைகளை படிப்பதில் தொடங்க வேண்டும். சிறுகதைகளை படிக்க வேண்டும். பிறகு புதினங்களை படிக்க வேண்டும். பல்வேறு தரப்பட்ட நூல்களையும் அவன் படிக்க வேண்டும். உளவியலை படிக்க வேண்டும், வரலாற்றை படிக்க வேண்டும், மருத்துவத்தில் இருக்கிற சிறந்த நூல்களை அவன் வாசிக்க வேண்டும், தத்துவ நூல்களை வாசிக்க வேண்டும், இயற்கை சார்ந்த நூல்களை வாசிக்க வேண்டும், வன உயிரினத்தை பற்றி வாசிக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பற்றி அற்புதமான நூல்கள் வந்திருக்கின்றன வாசிக்க வேண்டும், மானுடையலை பற்றிய நூல்களை வாசிக்க வேண்டும், உடல் மொழியை பற்றிய நூல்களை வாசிக்க வேண்டும், தகவல் பரிமாற்றத்தை பற்றி வந்திருக்கின்ற நூல்களை வாசிக்க வேண்டும். இந்த உலகத்தை மாற்றிய நூல்கள் என்று பல நூல்கள் வந்திருக்கின்றன, அவற்றையெல்லாம் வாசிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிற ஒரு நேர்த்தியை ஒருவர் கையாண்டால் அவர்கள் வீடு முழுவதும் நூல்கள் மட்டுமல்ல, அவர்கள் இதயம் முழுவதும் நம்பிக்கையும் மனிதமும் நிரம்பி வழியும். அதை நோக்கித்தான் செல்வதற்கு இந்த வாசிப்பு திருவிழா ஓர் அடி எடுத்து வைத்திருக்கிறது. அனைவரும் வாசிப்போம், வாசிப்பை நேசிப்போம். இந்த உலகத்தை இன்னும் அன்புமயமானதாக மாற்றுவோம், இன்னும் புன்னகை மிகுந்ததாக மாற்றுவோம், நம்பிக்கைக்குரியதாக மாற்றுவோம். நம் கைப்படுகிற சின்ன செடிகள் கூட மரமாகட்டும், நம் கையில் பட்டு புயல் கூட தென்றலாகட்டும். நன்றி, வணக்கம்.